Hi friends, welcome to Homemaker Dreams. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஷாப்பில் நான் ஒரு சால்ட் ஜார் வாங்கினேன். அது 140 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்னை ட்ரஸ்ட் பண்ணி அந்த கடைக்கு தேடி போய் விலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் தான் இது. எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஷாப்புக்கு நாங்கள் போனோம் மேடம், ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாரோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து யார் யார் சொல்லியிருந்தீங்கன்னா, பிஎஸ் ஸ்டூடியோ, அரசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதி அப்படிங்கிறவங்களாம் எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபார் தட் நான் அதனால தான் அந்த கடைக்கு போய் என்ன ரீசன், ஏன் நீங்கள் வந்து ரேட்டை ஏற்றிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக வந்த ஜாருக்கு வந்து அவங்க ரேட் ஏற்றிருக்கிறாங்களாமா. ஹோல்சேல் கடையில் ஒரு பஞ்ச் ஆஃப் செட் வந்து அது விற்றதுக்கப்புறம் அவங்க ரீஆர்டர் பண்ணும்போது என்ன ரேட்டு வருதோ அதை தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ இப்போ வந்த ஜாரோட ரேட் எல்லாமே 180 நினைக்கிறேன். மேபி இது கூட்டலாம் இல்லைனா குறைக்கலாம். ஏன்னா இந்த ரேட்டை யாருமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏன் அந்த ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு நான் கேட்ட ரீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல அந்த ஜாடி நான் வாங்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, நியூஸ் பேப்பரில் சுற்றி தான் எனக்கு கையில் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கு அங்கேருந்து வரும்போது நிறைய டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த ஜாடியை வச்சு வந்துருக்குது. அதனால அவங்களுக்கு ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த ப்ராடக்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டதா அவங்க எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஷாப் ஓனர் வந்து மதிக்கலை, எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ரீசன் தான். அதுலேயே அந்த கடை பேர்லேயே 2 ஷாப் இருக்குதான். எனக்கே ஒரு ஷாப் தான் தெரியும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் 2 ஷாப் இருக்குங்கிற விஷயமே எனக்கு அந்த தம்பி சொன்னார். நான் வீடியோ எடுத்த ஷாப் வந்து அந்த தம்பி வந்து அவங்க ஓனர்கிட்ட கேட்காம, பெர்மிஷன் கேட்காம எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு. அதனால அவங்க ஓனர் அவரை திட்டிருக்கிறாரு. அதனால அவர் சொல்லியிருக்கிறாரு, யாரும் இங்கே வரல, யாரும் வீடியோ எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நான் பயந்து சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஓனர் கடைக்கே சில பேர் போயிருக்கிறீங்க, அவருக்கு அந்த இது தெரியல நான் வீடியோ எடுத்தது. ஸோ அதனால் யாருமே இந்த மாதிரி வீடியோ எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்துருக்கிறாரு. இதுதான் வந்து அவங்க வந்து நாங்கள் உங்கள் வீடியோ காமிச்சதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றதுக்கான ரீசன் அவங்க எனக்கு சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போனோடனே வந்து வாங்க இந்த பொருள் பார்க்குறீங்களா, அந்த பொருள் பார்க்குறீங்களான்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நாங்களாக போய் என்ன புதுசாக பொருள் வந்திருக்கு, இதோட விலை என்ன, அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி நாங்களாக தான் கேட்போம். அதுக்கு அவங்க ரேட் மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதான். ஸோ அவங்க பார்த்தா நம்மளை அலட்சியமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள உண்மையான ரீசன் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அதனால் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கலைன்னா கூட ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால மட்டும்தான் அது வந்து புதுசாக போனதுனால உங்களுக்கு வந்து நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. எங்களுக்குமே வந்து நான் போனாலுமே வந்து அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நானாக போய் தான் இந்த பொருள் என்ன ரேட்டு, அந்த பொருள் என்ன ரேட்டு, இது என்ன பிளாஸ்டிக்கா, மெல்லமைனா அப்படி ஒவ்வொரு கொஸ்டினாக நானாக தான் வலுக்கட்டாயமாக கேட்பேன். அந்த தம்பி அதுக்கு பதில் சொல்லுவார். கஷ்டப்பட்டு தமிழில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுவார். இதுதான் அந்த கடையோட என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன்ஸ். அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து அவங்க பாக்ஸ் போட்டு வாங்கினதுனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசிங்கிறவங்க வந்து எனக்கு ஆட்டோவில் போய் எனக்கு ஆட்டோ சார்ஜ் வேஸ்ட் அப்படின்னாங்க. அவ்வளோ தூரம் ஆட்டோவில் போனவங்க இந்த ஒரு ஷாப்பை விசாரிச்சுட்டு அப்செட் ஆனவங்க, நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 கடையில் வந்து அந்த ஜாடியோட ரேட் கேட்டிருந்தீங்கன்னா அப்செட் ஆகாமல் நீங்கள் இந்த ஜாடியை பை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அவங்க ஏற்றிருக்கிற ப்ரைஸ் கூட ரீசனபிள். அதுக்கான ரீசனும் அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து என்னோட மிஸ்டேக்குன்னு கூட. இது நான் வந்து ஒரு கடையில் போய் ஃபஸ்ட்டு எடுக்கிற வீடியோ. இப்படி தான் போடணும், அப்படி தான் போகணுன்னு ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒன்று நம்ம வந்து தேடி அலைஞ்சோம், அது மாதிரி யாரும் அலையாமல் சீப் ரேட்டில் நான் கண்டுபிடிச்சதுனால ஸோ நீங்களும் வாங்கி பயன் பெறலாம் அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணேன். அது இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, அந்த பிஎஸ் ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க ஃபேக் நியூஸ் அப்படின்னு. ஃபேக் நியூஸாக இருந்தால் நான் எப்படி அந்த ஷாப்
டீட்டெயிலும் அந்த ஃபோன் நம்பரும் நான் போடுவேன் அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ நான் வந்து அந்த ஷாப்போட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். பிகாஸ் அவங்க வந்து தமிழில் பேச தெரியாதனால டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நான் டெலீட் பண்ணிட்டேன். ரேட்டு வந்து அங்கே ரீசனபிள். நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போயிருந்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும். நான் வாங்கின ரேட்டை அவங்கக்கிட்ட சொன்னதுனால எல்லாரும் அதே மைண்டில் வச்சுட்டு போயிட்டீங்க போல். ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க. எனிஹவ் இதுவும் எனக்கு லெசன் தான். நான் இனிமேல் வந்து நான் சொல்கிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஷாப்புக்கு பொங்கல் ஷாப்பிங் அப்போ பார்த்திங்கன்னா என்னோட ஒரு வியூவர்ஸை நான் சந்தித்தேன். அவங்க பேர் வந்து பாரதி. அவங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் சொன்னாங்க, அக்கா நான் நீங்கள் சொன்ன கடைக்கு நான் போய் பார்த்தேன், அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு. அந்த பொண்ணு எந்த கடைக்கு போச்சுன்னு எனக்கு தெரியல. இனிமேல் அங்கே நடந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து 2 ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டதுனால விலை ஏறிடுச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வேணும்னா வேறு எந்த ஷாப்பில் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கூட, நான் யாரையும் இந்த ஷாப்பில் தான் வாங்கணும்னு கம்பல் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க ஏன்னா பிளாஸ்டிக்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் யாரையும் பிளாஸ்டிக் வாங்க சொல்லலை. நிஜமாகவே பாருங்கள், நான் திரும்ப போகும்போது பார்த்திங்கன்னா நான் அந்த இதில் பாருங்கள் மில்லமைன்னு அவங்க போட்டிருக்குறாங்க. நான் மில்லமைன் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் பிளாஸ்டிக் போய் வாங்குங்கன்னு நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. திரும்ப கூட நான் இப்போ போனப்போ கூட நான் இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் திரும்ப அவங்க கூட ஷேர் பண்ணலாமா இல்லை எப்படி, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணத்தையும் நான் ரீசனையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதை தான் என்னை ட்ரஸ்ட் பண்ணி போனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி. தான் என்னோட சப்ஸ்கிரைபர் பாரதி. இவங்க தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணி பொங்கல் ஷாப்பிங் அப்போ என்கிட்ட வந்து பேசினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொங்கல் அப்போ வாங்கின ஷாப்பிங் ஐட்டம்ஸ். இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு கடைக்குமே வந்து நான் வந்து விளம்பரம் கொடுக்கல. நான் வந்து சீப்பாக வாங்கினதை வந்து உங்கள் கூட ஷேர் தான் பண்ணிக்கிறேன். நான் யாரையும் கம்பல் பண்ணலை இந்த கடையில் தான் வாங்கணும்னு. இதனால் எனக்கு ₹1 கூட லாபம் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸுக்காண்டி தான் அவங்க ரேட்டை கூட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அவங்க கொடுக்குறதுக்காண்டி. முதல்ல நான் வாங்கும்போது அந்த மாதிரி அவங்க தரல. ஸோ இந்த பாக்ஸுக்கு தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வட்டம் நான் வாங்கின மங்கு ஜாடி இது புதுசு. நான் அதே கலரில் கூட எடுக்கல, வேறு கலர் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நீங்களாம் நம்பணுங்கிறதுக்காண்டி. நீங்கள் சொன்னதுனால நான் திரும்ப போனதுனால அங்கே பண்ண ஷாப்பிங் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த வட்டம் எனக்கு பிடிச்ச சில பொருட்கள் 2 பீங்கான் கப்ஸு. ரேட்டு கம்மி தான், பட் அப்படின்னு சொன்ன ரேட்டு சொன்னால் கூட இப்போல்லாம் என்ன சொல்கிறது, ஏன் தரமாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு தெரில, நீங்கள் வேறு கடையை விசாரிச்சுட்டும் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இந்த 2 குட்டி கப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அழகாக இது எல்லாமே மெலமைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் கிடையாது. அதுக்கு கீழேயே வந்து அவங்க போட்டிருக்காங்க மெலமைன்னு. அதுக்கப்புறம் இந்த அழகான போட் கப்பு, இதுவும் மெலமைன் தான். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒரு கப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ட்ரே பாருங்கள், நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ரேட்டு கம்மி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும்னா நீங்கள் அந்த கடையில் வாங்குங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணலை அந்த கடையிலேயே வாங்கணுன்னு. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொங்கலில் ஷாப்பிங் பண்ண சில பொருட்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஸ்ட்ரீட்டில் தான் விற்றாங்க. இது எந்த ஸ்ட்ரீட்டில் விற்றாங்க அப்படிலாம் கேட்காதீங்க. நான் ரோட்டில் நடந்து போகும்போது நான் எங்கே வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். 3 ஃப்ளேவர் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹10 ஷாப்பிங் ஒரு ஷாப்பை பற்றி போட்டிருந்தேன். அந்த கடையில் வாங்கினது இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்ஸ் பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒரு
சாமிக்காண்டி இமிட்டேஷன் ஜுவல்ஸ் வாங்குகிற கடை ஒன்று இருக்குது. எனக்கு அந்த கடை ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரியுது. அதை ஷேர் பண்ணலாமா எப்படின்னு எனக்கு தெரில. பட் அந்த கடையில் நான் வாங்கின சில பொருட்கள், இந்த ஸ்ட்ரெட்டு, இது எல்லாமே நான் பொங்கலுக்கு வாங்கினது தான். இந்த பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாமிக்காண்டி ஒரு பெரிய ஒரு மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவும் இமிட்டேஷன் ஜுவல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாமிக்காண்டி ஒரு கிரீடம், சாமிக்காண்டி ஒரு நெக்லஸ், இது கிரீடம் இல்லை நெக்லஸ், என்னோடய குட்டி கிருஷ்ணாவுக்காண்டி நான் இதை வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து இந்த நிறையா ஷாப்பிங் ஹால் வீடியோ கேட்குறதுனால நான் நிறையா ஷாப்பிங் போவேன். ஸோ நான் என்னோடய பர்ஸ் கீஸ் தொலைச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி நான் பொதுவாக ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். இது ஒரு ஹோல்சேல் கடையில் தான் நான் வாங்கினேன். பட் அவங்க வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அவங்க அட்ரஸையும் சொல்லக்கூடாது, கடையும் எங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் ஹோல்சேல் கடை, ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் ஏன் போட்டேன்னா அந்த ஷாப்போட கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் பண்ணுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.